ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்றைக்கி நம்ம கொடி சம்பங்கி பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூ கொஞ்சம் மற்ற பூ மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இதோடைய காம்பு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நம்ம சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி கட்ட முடியாது. இந்த பூவோடைய நடுப்பகுதியை தான் நம்ம நூலுக்கு நடுவில் வைக்கணும். பாருங்கள், இந்த பூவை எடுத்து காம்பு கிட்ட வைக்காமல் பூவோடைய நடுப்பகுதியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு பூவை எடுத்து கீழ்ப்பக்கமாக பூ மேல் பக்கமாக வச்சோம். இப்போ ரெண்டாவது பூவை எடுத்து அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக வச்சு நாட் போடணும். இந்த பூவோடைய விசேஷம் என்னென்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. ஸோ இது எல்லா சாமிக்கும் போடுறதுக்கு ரொம்ப உகந்த பூங்க. இப்போ பாருங்கள், ரெண்டாவது பூவை கீழே வச்சேன். இப்போ திருப்பி அடுத்த பூவை மேலே வச்சு கட்டியிருக்குங்க. அடுத்து கீழே வைக்கிறோங்க. ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் வச்சு டைட்டாக கட்டிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பூவாக மேலேயும் கீழேயும் வச்சு கட்டுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா அட் அ டைம் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சும் கட்டலாங்க. பாருங்கள், மேலே ஒரு பூ வச்சுட்டேன், அதே சமயத்தில் கீழேயும் ஒரு பூ வச்சுட்டேன். ரெண்டையும் நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம நாட் போடலாம். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு நூல் யூஸ் பண்ணுறதும் குறையும், ப்ளஸ் சீக்கிரமாகவும் கட்டிடலாம். பாருங்கள், மேலேயும் கீழேயும் ஒரே டைம் வச்சுட்டு நாட் போட்டால் ஈஸியாக முடிஞ்சிருங்க. பட் பூவை மட்டும் கொஞ்சம் டைட்டாக வைக்கணும். இதே மாதிரி வச்சு கட்டினோம்னா அழகான ஒரு கொடி சம்பங்கி பூ மாலை கிடைக்குங்க. ஃபுல்லாக கட்டி முடித்த உடனே இந்த காம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்குங்க. அதை மட்டும் நம்ம லைட்டாக கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு அழகான கொடி சம்பங்கி மாலை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க,